நீ சொல்ல வேண்டிய தோத்திரம் இதுதான். இதை போய் சொல்லு. இதை சொன்னா ஊருக்கு எல்லாருக்கும் நன்மை கொடுக்கிறானோ இல்லையா? இந்த ஒரு ஆளுதான் ஊரே நல்லா இருக்கணும்னு கேட்டான்னு முதல்ல உனக்கு வந்து சேரும். 1000 ரூபாய் உதவி நிதி யாருக்கு போகுதோ இல்லையோ முதல்ல உனக்கு வந்துட்டா என்பதை சொல்வது மாதிரி அந்த கடவுளை வழிபாடு செய்வதில் கூட சுயநல கலப்பு இல்லாமல் எல்லாருக்குமாக உலக பொதுமை நெறியோடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி மிக எளிமையாக பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, இதை மற்றவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, 1000 விளக்கம் சொல்லுவான். இது பாவம், அது பாவம், இது புண்ணியம், அது புண்ணியம். எது புண்ணியம்? வள்ளலார் ஒரே வரியில சொன்னார், ஜீவகாருண்யத்தோடு நீ இருந்தால் அது புண்ணியம், ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்தால் அதை விட பாவம் வேறு எதுவும் இல்லை. அந்த ஜீவகாருண்யம் என்கிற உயர் நெறியை தூக்கி பிடித்தவராக இருக்கிற எம்பெருமானார் வள்ளற்பெருமான் பல நெறிகளை இந்த மண்ணுக்கு சொல்லிவிட்டு போனார். அதெல்லாம் நம்ம மனசுல வாங்கணும். அவர் சொன்னார், அண்ட விசாரம் பண்ணு, பிண்ட விசாரம் பண்ணு. முதல்ல நம்மை படைத்த இறைவனை வியக்க வேண்டும், அன்பால் நினைய வேண்டும், அன்பினால் உருக வேண்டும். நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் பொம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்ணீர் பனைந்துரையேன் பொய்முகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே நான் சொல்லும் போதே எத்தனை உதடுகள் அந்த பாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அப்போ இது உள்ளத்தில் பதிந்திருக்கிறது இல்லையா? மனசு உருகணும். சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் யார்? சன்மார்க்கத்திற்கு உரிய சாதனம் எதுன்னு வள்ளலார் சொல்றார். சாதனம் எது தெரியுமா? எல்லா ஜீவர்களிடத்திலும் தயை, எல்லா ஜீவர்களிடத்திலும் தயவு, ஆண்டவன் மேல் அன்பு. ஆண்டவன் மேல அன்பு வச்சாதான், அவனோடு நீ ஈடுபட்டாதான் அவன் கருணை, அவன் அருள், அவன் திறம் எல்லாவற்றிலும் நீ ஈடுபட்டு நின்றால்தான் உன் மனசு இழகும், உருகும். எந்த மனசு உருகுதோ அந்த மனசு இரக்கமுள்ள மனசு. தங்கம் இருக்குல்ல, தங்கத்தை அணி செய்யறதுனா உருக்கணும். தங்கத்தை உருக்கினால் அதுல உள்ள அழுக்கு போகும். நம்ம இதயம் உருக்கப்பட்டால், உருகினால், இறைவனை நினைந்து நினைந்து உருகினால் அதில் இருக்கிற துரிசுகள் எல்லாம் போகும். அந்த தங்கம் உருகினால் தான் அதில் கல் பதியும். நம்முடைய உள்ளம் உருகினால் தான் அதில் இறை அருள் பதியும். தங்கம் போல உள்ளத்தை உருக்க வேண்டும். வெண்ணெய் உருகினால் வாசம் வரும். நம்முடைய உள்ளம் உருகினால் அதில் இருந்து வருகிற எண்ணங்கள், சிந்தனை, பேச்சு எல்லாவற்றிலும் ஒரு வாசம் வரும். அந்த உருக்கம் என்பது நமக்கு வேண்டும். இறைவனை நோக்கி அன்பு காட்டி உருகிற மனப்பக்குவம் இருந்து விட்டால் அவனை உணர தலைப்படுவோம். அவனை உணர தலைப்பட்டால் அவன் எங்கும் இருக்கிறான். எத்துணையும் பேரமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உலக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம். எல்லா உயிர்களையும் என்னை போல் என்று எவன் கருதுகிறானோ அவனுடைய இதயம் இருக்கிறதே, அதுதான் ஆண்டவன் குடியிருக்கும் கருவறை என்று வள்ளலார் சொன்னார். வேற எங்கும் போக மாட்டான் ஆண்டவன். திருமூலர் சொன்னார் இல்லையா, உள்ளம் பெரும் கோயில். கோயில் சொல்லல, பெரும் கோயில். பெரும் கோயில்னா கருவறையின் அர்த்தம். உள்ளத்தை கருவறையாக்கி அந்த உள்ளத்திற்குள்ளே ஆண்டவன் எழுந்தருள வேண்டும் என்றால் நீ எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இரக்கமும் அன்பும் கருணையும் உடையவனாக மாற வேண்டும். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய முதல் தகுதி. மறந்துவிடாது. ஜீவகாருண்யம் இல்லாம எந்த காரியமும் செயல்பட முடியாது.
உன்னை சன்மார்க்கி என்று ஒப்புக்கொள்ள முடியாது. அப்ப அந்த ஜீவகாருண்யத்தை உச்சத்திலே மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமானுடைய உயிர் கொள்கை, சாசனம், வள்ளலாருடைய கட்டளை, அறக்கட்டளை, அருள் கட்டளை, திருக்கட்டளை. ஒன்று பாருங்களேன், இந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு தலைப்பை நாம் சிந்திக்கிற இந்த வள்ளலாரை இந்த நோக்கத்திலே மனசுல வச்சுக்கணும். வைத்துக் கொண்டு நாம் யோசிக்க வேண்டும். அப்படி யோசிச்சோம்னா நமக்கு ஒண்ணு தெரிய வரும். என்னது? அருமையான ஒரு தலைப்பை வள்ளல் பெருமான் ஆழமாக சிந்தித்த தலைப்பை தந்திருக்கிறார். புருஷார்த்தம். நாம் பெற வேண்டிய புருஷார்த்தம். புருஷன் அப்படின்னு சொன்னா உயிர், ஜீவன். சைவ சித்தாந்தத்திலே புருஷன் ஜீவன் அர்த்தம். அர்த்தம் என்றால் பொருள் அர்த்தம். இந்த புருஷர்கள் அடைய வேண்டிய, கொள்ள வேண்டிய பொருள் என்ன? உயிர்களாக இருக்கிற நாம் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும்? வடமொழியில தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்வார்கள். நம்ம தமிழ் மிக எளிமையாக அதை அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லும். அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூற்பயனே. ஒரு நூலை எழுதினால் கூட அந்த நூல் இந்த நாளையும் விளைவிக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொன்னார். நம்ம வாழ்க்கை அறமுடையதாக, பொருள் சார்ந்ததாக, இன்பமுடையதாக, எல்லாவற்றையும் விட்டு விடுதலையாகி வீடடைவதாக இருக்க வேண்டும். அறம் எப்படி இருக்கணும்? அறம் நடுவுல பொருள் இருக்கு. அற வாழ்க்கை வாழணும். நல்ல குணங்களோடு, நல்ல பண்புகளோடு, நல்ல சேர்க்கைகளோடு, எண்ணங்களோடு வாழணும். அப்படி அறத்தினுடைய வழியிலே நின்று பொருள் ஈட்டணும். நமக்கு வருகிற பொருள் அறம் சார்ந்ததாக இருந்தால்தான் மூன்றாவதாக இருக்கிற இன்பம் அறம் சார்ந்த இன்பமாக, நிலைத்த இன்பமாக இருக்கும். அறம், பொருள், இன்பம். இந்த நடுவில் இருக்கிற பொருள் இங்கேயும் தொடும், அங்கேயும் தொடும். பொருள் அறம் சார்ந்த வகையில வரணும். எங்கே இருந்தாவது கொண்டாந்து கொட்டுற காசு இல்ல, தகாத வழியிலே பெறுகிற காசு இல்ல, எங்கேயோ புதைய எடுத்துக் கொண்டு வந்த காசு இல்ல. நீ உழைத்து அறத்தின் வழியிலே நின்று வழியில்லாத செல்வத்தை பெற்றால் அது உனக்கு நிலையான இன்பத்தை தரும். அதுதான் உனக்கு இந்த உலக இன்பங்களில் இருந்து விடுபடுகிற பேரின்பத்தை, வீடு பேராகி அந்த மோட்சத்தை தரும் என்று அந்த 4 சொல்லுமே சொல்லும். ஆனா வள்ளலார் இதை அந்த பார்வையிலே பார்க்கல. அவர் சொல்லுகிற 4 இதை விட ஆழமான. இது வடமொழி சொல்றதை ஒட்டி அறம்பொருள், இன்பம், வீடு. ஆனா வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், ஏவ சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல். இந்த 4 தான் புருஷார்த்தங்கள். இந்த புருஷார்த்தங்களை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறார் வள்ளலார். நம்ம ஆன்மீக பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டோம்னு வைங்க, அதுக்கு சில சாதனங்கள் இருக்கு, சாதகங்கள் இருக்கு. அந்த வழியில போகணும். அப்பதான் ஆன்மீக பயணம் வெற்றி பெறும். அந்த ஆன்மீக பயணம் வெற்றி பெறுவதற்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா? இது எப்படிப்பட்ட பிறவி? கிடைத்தற்கு அரிய பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு பேடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வதாயின் வானம் திறந்து வழிவிடுமேன்னு அவை பெருமாட்டி பாடியிருக்கிறார். அப்ப இந்த உடம்ப எந்த குறையும் இல்லாமல் நமக்கு ஆண்டவன் தந்திருக்கிறான் என்று சொன்னால்
அந்த ஆண்டவனுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணுமா வேண்டாமா? ராத்திரி காலையில எழுந்து பெட்ல உட்காரும் போது, ஆண்டவா நீங்க பொழுது விடிஞ்சிருக்கு, இந்த பொழுது நல்ல பொழுதா இருக்கணும், நல்லவங்கள பார்க்கணும், நல்ல வார்த்தை நாலு பேசணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு காலையில எந்திரிக்கணும். ராத்திரி படுக்கும் போது, அப்பா இன்னைக்கு பொழுதெல்லாம் நல்லபடியா வச்சப்பா, நாளைக்கு காலையில நான் நல்லபடியா எந்திரிக்கணும்னு சொல்லி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கணும். ராத்திரில ஏன் தெரியுங்களா? அப்படி ராத்திரில படுத்து காலையில எந்திரிச்சாதான் நமக்கு காஃபி, இல்லைன்னா பால், இல்லைன்னா பால் இல்லையா? காத தூங்கையிலே வாங்கிவிட்ட மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அப்போ நமக்கு நன்றி இல்லை. நான் நமக்கு தேவையில்லா கடவுளை வணங்குவோம், நாமா வழி சொல்வோம். எப்போ? நாமா சொல்ல மாட்டோம், நாமா வழி வந்தா சொல்லுவோம். நாமா வழி வந்தாதான் சொல்லுவோமே தவிர நாமா சொல்ல மாட்டோம். நன்றி சொல்லணும். அதனால்தான் முன்னோர்கள் நாயினும் கடைப்பட்டோம், நாயினும் இழிந்தவன், நான் ஈயினும் கடையவன், நாயினும் கடையேன், ஈயினும் இழிந்தேன், ஆயினும் எனக்கருள் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார் இல்லையா வள்ளலாரு? நான் நாயை விட கேவலமானவன், நாயை விட கீழானவன் ஞானிகள் எல்லாம் பேசினார். மாணிக்கவாசகர் பேசினார், கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனே இல்லை. என்னங்க இது? நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மள நாயின்னு சொல்லியிருக்கோமா? இந்த நாய்க்கு அடுத்தவன நாயின்னு சொல்லுவோம். அந்த நாய் இருக்கானே அவன் முன்னாடி சொல்லுவோம், இல்லாத இடத்துல 100 இடத்துல சொல்லுவோம். ஆனா ஞானிகள், கல்வி கடலானவர்கள், கல்வி சமுத்திரம் கமலாலயம் தமிழ் கடல் மடை திறந்த வெள்ளம் சொல்லி பணம் விளையும் மதுர களஞ்சியம் சோர்ந்து கற்பூர தீபம் என்று சொல்லத்தக்கவர்கள் தன்னை நாய் என்று அடக்கமாக சொல்லிக் கொண்டார். நமக்காக அவர்கள் மேல் ஏற்றி நம்முடைய குணங்களை சொன்னார்கள். அவங்க அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் ஒண்ணு, நாய் என்று சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியல? நாய் இருக்கு பாருங்க, இந்த நாய் ஒரு இடத்துல இருக்காது, இங்க ஓடிட்டே இருக்கு. இந்த மனசு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காது, ஓடிட்டே இருக்கு. நாய்க்கு ஒரு குறிக்கோளே இருக்காது. எங்க அங்க ஓடும், அங்க ஓடும், அங்க படுக்கும், இங்க ஓடும், அங்க ஓடும், குறிக்கோள் இருக்காது. பாலநாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலநாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் அப்பர் பெருமான் சொல்வார். அப்படி குறிக்கோள் இல்லாமல் அலையும். அப்போ ஒரு இடத்துல இருக்காது, நம்பர் 1. 2வது குறிக்கோள் இல்லாமல் அலையும். 3வது உயிரினங்களிலேயே நாய் தான் சாப்பிட்டத வாந்தி எடுத்துச்சுன்னா திருப்பி அந்த வாந்தியே சாப்பிடும். தாஜு உள்ள போச்சு, கண்டதை திங்குது, கொமட்டும், எடுக்கும், மறுபடியும் அதையே சாப்பிடும். மனுஷன் அந்த மாதிரி தான். ஒரு தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை செய்வோம், அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அது வேண்டான விடுவோமானா விட மாட்டோம், திருப்பி அதையே செய்து கொண்டிருப்போம். இந்த 3 குணமும் நமக்கு உண்டு. அதனால் நாயை விட கடைப்பட்டவன் எங்க வந்துச்சுன்னா, இவ்வளவு இந்த 3 குணம், கெட்ட குணம் இதுக்கு இருக்கு, சிறுமை குணம் இருக்கு. உயர் குணம் என்ன தெரியுங்களா? ஒரு நாய் தன் வளர்ப்புடையவனுக்கு, வளர்க்கிறவனுக்கு நன்றியுடையதாக இருக்கும், நன்றியை வாளிலே காட்டும். இன்னொன்னு, 1000 பேர் கூடி நின்றாலும் தன்னுடைய தலைவனை அது கண்டுபிடித்து கொண்டு போய் அவன் முன்னாலே போய் வாளை பிழைத்துக் கொண்டு இருக்கும். இந்த 2 குணம் நமக்கு கிடையாது. படைத்த கடவுள் மேல் நன்றி கிடையாது. படைத்த கடவுள் தலைவன் அவன் எங்க இருக்கிறான், அவன் பின்னால போவதற்கும் நமக்குரிய தலைவன் யார் என்பதை கண்டுகொள்வதற்குரிய பக்குவமும் நமக்கு கிடையாது. இந்த 2ம். அதனால்தான் நான் நாய்க்கு ஒத்தவன் என்று சொல்வார்கள். இந்த 2 பண்பு இல்லாததனால நாயை விட கடையவன் என்று சொல்வார். ஒரே ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன். ஞானிகள் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் 60 இடங்களில் தன்னை நாய்னு சொல்கிறார்.
60க்கு மேற்பட்ட இடங்கள்ல நாய். வள்ளல் பெருமான் 100க்கு மேற்பட்ட இடங்களில் தன்னை நாய் என்று சொல்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேன். குகன் ராமனை பார்க்க போறான். ராமனை பார்க்க போகிறான். காட்டுல 1000 அம்பிக்கை நாயகன் குகன் வாசல்ல லட்சுமணன் நிற்கிறான். இதெல்லாம் இதிகாசங்கள், புராணங்கள், இவைகள் எல்லாம் பொய் பொய் பொய்ய வள்ளலார் சொன்னது. அவர் சொல்வார், இவைகளுக்குள்ளே ஒரு தத்துவம் இருக்கிறது, தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டவை. பெரிய புராணமாக இருக்கட்டும், இதிகாசங்களாக இருக்கட்டும், தத்துவமாக சொல்லப்பட்டவைகளை, தத்துவங்களை விட்டுவிட்டு அவற்றை எல்லாம் அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அது அல்லன்னு ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணுவார். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இது உள்ள இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு பாருங்க. இதான் நமக்கு முக்கியம். லட்சுமணன் நிக்கிறான், குகன் போறான், ஐயாவை பார்க்கணும்னு வந்திருக்கேங்கிறான். உடம்பு பூரா மீன் நாற்றம் அடிக்கக்கூடிய புலால் நாற்றம் அடிக்கக்கூடியவனாக இருக்கிற குகன் அப்படியே கையை கட்டிக்கிட்டு போய் ராமபிரானை பார்க்க வேண்டும். உள்ள இருக்கிறார் பர்ணசாலையில. நான் போய் சொல்றேன், நீ யாருன்னு போய் சொல்ல அப்படின்னு கேட்கிறான். குகன் சொன்னானா, நான் நாவாய் வேட்டுவன் நாயினும் கீழோன் நாய் அடியேன் அப்படின்னா. கிட்டக்கிட்ட உள்ள வானா லட்சுமணன் போய் என்ன சொன்னான் தெரியுங்களா? நம்ம என்ன சொல்லிருப்போம் உள்ள போய் தெரியுமா? வாசல்ல யாரோ ஒரு நாய் அடியானா நாயின்னு சொல்லிட்டு வாசல்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான். அதெல்லாம் போய் உள்ள சொல்லுவான். ஏன்னா அவன் அதை தானே சொல்லியிருக்கான். ராமன் போய் உள்ள போய் என்ன சொன்னானா, லட்சுமணன் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான், அவன் நாய் அடியேன்னு தன்னை சொல்லிக்கிட்டவன். வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான், அவனை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? தாயை விட மேலான அன்புடையவன் என்று தெரிகிறது. வாசல்ல வந்து நிக்கிறான். என்ன சார் இது? அவன் நாய் என்று தன்னை தாழ்த்தி கொண்டான். அந்த தாழ்த்தி கொண்ட பண்பினுடைய பெருமிதத்தை நினைத்தான் லட்சுமணன். எவ்வளவு அன்போடு வந்து வாசல்ல நின்று தன்னை நாய் என்று சொல்றானே, இவனுடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. இவன் நாய் அல்ல, தாயின்னு உள்ள போய் சொன்னானே என்று சொல்லுகிறான். அப்போ ஞானிகள் தங்களை அப்படி சொல்லிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த வள்ளல் பெருமான் தன்னை நாய் என்றெல்லாம் இழிவாக சொல்லிக் கொண்டவர். அப்படி உயர் நிலையிலே நின்று பேசிய அவர் அந்த 4 புருஷார்த்தங்கள் மனுஷ வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணணும். அந்த லட்சிய வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணமாயிருக்கும். அப்போ ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உனக்கு என்ன இருக்கணும்? இந்த ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவங்கள் 36, அதை விரிவு பண்ணா 96. அந்த தத்துவங்களை எல்லாம் நீ நிக்கரகம் பண்ணணும்னா ஒழுங்கு பண்ணணும்னு அர்த்தம். அந்த தத்துவங்களை மனசுல ஒழுங்கு பண்ணி நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடவுள் ஒருவரே தலையாய தலைவர். அவர் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காதவர். நிறை குணங்கள் என் குணத்தான். அது மட்டுமல்ல, அறிவே சொரூபம் கடவுளுக்கு. அந்த அறிவு சொரூபமாக இருக்கிற கடவுளை நீ அடைய வேண்டும் என்றால் நீயும் அறிவு சொரூபமாக, தயவு சொரூபமாக மாற வேண்டும், மாறி அடைய வேண்டும் சொல்லி அந்த 4 தத்துவங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். அந்த 4ஐயும் அடைய வேண்டும் என்றால் நீ எளிமையா வள்ளலார் என்ன பண்றார்? ஏம சித்தினா உங்களுக்கு தெரியும். ஏமம்னா பொண்ணு, சித்தி அப்படின்னா காரியத்தில் சித்தி பெற்றேன்னா வெற்றி பெற்றேன்னு அர்த்தம். அந்த ஏம பொன்மயமாக மாற்றுதல். பொண்ணு என்பது, தங்கம் என்பது ஒரு வலிமையான உலோகம். அந்த உலோகம் மாதிரி இந்த உடம்பை மாற்றுவது ஏம சித்தி. வள்ளலார் ஏம சித்தி பெற்றவர். அதற்குரிய பக்குவங்கள் என்னன்னு சொல்லும் போது பரோபகாரம், சத்சங்கம், இவற்றால் மட்டுமே தங்கத்தை போல உறுதியான பொன் தேகத்தை நீ பெற முடியும். சுத்த தேகம், சொர்ண தேகம், அந்த தேகத்தை பெற வேண்டும்னாலே உனக்கு பரோபகாரத்தில் பயிற்சி வேண்டும், பரோபகாரத்தில் முதிர்ச்சி வேண்டும். அதிலே நீ உன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கொண்டு போய் கொட்டி அதை அடைய வேண்டும்னா தங்கத்தை போல
உறுதிப்பாடு உடைய ஒன்றாக உன்னுடைய உடம்பை மாற்ற வேண்டும்னா இந்த 4 வாய்க்க வேண்டும் என்றால் இன்னொரு 4 வேண்டும்.